இன்னைக்கு நம்ம ஆர்சிபி வெர்சஸ் யூபி வாரியர்ஸ் உடைய மை 11 பத்தி பார்ப்போம். வெல்கம் டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். நான் குகன். ஸோ ஆர்சிபி ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் வராங்க. யூபி வாரியர்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வராங்க. யூபி வாரியர்ஸ் இந்த கேமையை வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் யூனிட்ல இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்து வின் பண்ண முடியும். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக் ரிச்சா கோஷா தான் இருக்கும். விக்கெட் கீப்பிங்ல ஒரு 64 நாட் அவுட்டை பார்த்துருந்தோம். பேட்டிங்கை பொறுத்தவரையிலும் எலிஸ் பெரி, ஸ்மிருதி மந்தனா அண்ட் கிரண் நாவ்கிரி. ஸோ இவங்க 3 பேரை கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எலிஸ் பெரியுடைய 81 பார்த்தோம், 57 பார்த்தோம், அண்ட் ஸ்மிருதி மந்தனுடைய 81 மறக்க முடியாது. அட் த சேம் டைம் கிரண் நாவ்கிரியோட 50 மறக்க முடியாது. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா அண்ட் ஷின்லே ஹென்ரி. கிரேஸ் ஹாரிஸ் ஒரு ஹேட்ரிக்கை பார்த்துருந்தோம் லாஸ்ட் மேட்ச். தீப்தி சர்மா ஒரு கேட்சே ஒரு மொத்த மேட்சையுமே மாத்துச்சு. அண்ட் ஷின்லே ஹென்ரி மறக்கவே முடியாது, ஒரு 18 பால்ஸ் ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 ஒன்று அடிச்சிருந்தாங்க. பவுலர்ஸை பொறுத்தவரையிலும் எக்கில்ஸ்டன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக்காக இருப்பாங்க. வேர்ல்ட்லே நம்பர் 1 ஸ்பின்னர். அண்ட் கிம்காத்தும் ஆர்சிபிக்காக கன்சிஸ்டண்டா பவுலிங் போட்டு இருக்காங்க. ரேணுகா சிங் பவர் பிளேல பயங்கர இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருக்காங்க. விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிராந்தி கார்ட் யூபிக்காக ஒரு எக்ஸலண்ட் 4 எடுத்தாங்க போன மேட்ச். ஒரு யங்ஸ்டர் டு வாட்ச்னே சொல்லலாம். ஸோ இவங்க தான் என்னுடைய மை 11s. உங்களுடைய 11s என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.